நோய் வரதுக்கு முன்னாடி எப்படி கொடுக்குன்றதை இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இம்யூனிட்டி பூஸ்டர், இதுதான் இம்யூனிட்டி பூஸ்டரு. இதை வந்து பார்த்தோன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை 1 லிட்டர் தண்ணிக்கு குடிநீரில் 1 மூடி கலந்து வைக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி வச்சிடணும். 2 லிட்டர்னா 2 மூடி, 5 லிட்டர்னா 5 மூடி. வாரத்தில் 7 நாள், 7 நாளில் 5 நாள் இதை வச்சுருவீங்க. மீதி 2 நாள் சனி ஞாயிறு காஃப் சிரப்பு. இந்த காஃப் சிரப்பை சனி ஞாயிறு மட்டும் 1 லிட்டர் குடிநீரில் 1 மூடி கலந்து வைக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா நோயே வராது. நீங்கள் ஒரு நாள் கோழி குஞ்சிலேருந்து எவ்வளோ பெரிய கோழியாக இருந்தாலும் வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து நோய் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா 1 நாள் முதல் 2 மாதம் இருக்கக்கூடிய கோழிகளுக்கான அளவுன்னு கொடுத்துருங்க பாருங்கள். இம்யூனிட்டி பூஸ்டரில் 0.5 ml எடுத்து வாய் வழியாக நீடில் மூலிமா நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துடணும். அது கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் காஃப் சிரப் இது வந்து 0.5 ml எடுத்து மூச்சு முட்டாமல் வாய் வழியாக டைரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? நான் இப்போ 10 ml இருக்கக்கூடிய சிரிஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து 5 ml இருக்கக்கூடியதை கேட்டு வாங்கிக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தெளிவாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கலாம். அதுவே 3 மாதத்துக்கு மேலே இருக்குது, 6 மாதத்துக்குள்ளே இருக்குன்னா 1 ml 1 ml கொடுங்க. இதில் ஒரு 1 ml, இது ஒரு 1 ml. இது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து இதிலேருந்து எடுத்து வாய் வழியாக டைரெக்டாக கொடுத்து விட்ருங்க. காலையில் ஒரு வேளை, பொழுதுக்கு ஒரு வேளை. இங்கே பாருங்கள், 4 நாள் 3 நாள் இல்லை 4 நாள் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதுக்கடுத்து 6 மாதத்துக்கு மேலே இருந்தால் இதில் 2 ml. சண்டை சேவலாம் நல்லா வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டோசேஜ் சேர்த்து போடணும், அப்போ தான் நல்லா வேலை செய்யும். இதில் ஒரு 2 ml கொடுத்துட்டு அதுக்கடுத்தது இதுலேருந்து எடுத்து 2 ml வாய் வழியாக டைரெக்டாக மூச்சு முட்டாமல் கொடுக்கணும். மூச்சு முட்டிச்சுன்னா கோழிகளுக்கு இறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தலையை உயர்த்தி பிடிச்சி மூச்சு முட்டாமல் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் இதில் கொடுத்துருப்பேன். நாட்டுக்கோழி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, புறா, காடை, சண்டைக்கோழி, சண்டை சேவல், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு, விசிறிவால், வெத்துக்கால், இது மாதிரி எல்லா விதமான கோழிகளுக்கும், பறவை உயிரினங்களுக்கும், லவ் பேர்ட்ஸுக்கு, இது மாதிரியான உயிரினங்களுக்கு நாங்கள் இயற்கை முறையில் ஹெர்பல் மெடிசன் வந்து தயாரித்து கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தணுன்றது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அது கைடன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மருந்துடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோஸுமே வந்து நிறைய நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல்லே. கீழே இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 10 ரிசல்ட் வீடியோ, 10 கஸ்டமருடைய ரிசல்ட் வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மருந்துடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அது வேலை செய்யுது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஃபர்தராக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மருந்து எப்படி கொடுக்கணும், என்னென்ன நோயெல்லாம் சரி செய்யும், இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கடுத்தது என்னென்ன மருந்துகள் நம்ம கிட்ட இருந்து சேல்ஸ் பண்ணுறோம், இது நம்மளுடைய சொந்த தயாரிப்பு, இதை எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா என்னென்ன மருந்துகள்லாம் இருக்குது, எப்படி கொடுக்கணுன்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதலாவதாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இம்யூனிட்டி பூஸ்டர். இது நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து. இந்த மருந்து எப்படி கொடுக்கணுன்றது நான் சொல்கிறேன். அதுக்கடுத்தது காஃப் சிரப், சளி மருந்து, இது எப்படி கொடுக்கணுன்றதையும் சொல்கிறேன். இது வந்து டிவார்மிங் மருந்து, குடல் புழு நீக்கம் மருந்து, இது எப்படி கொடுக்கணுன்றதையும் சொல்கிறேன். 4வது இருக்கிறது வந்து பார்த்தோன்னா சிக்கன் பாக்ஸ், அம்மை நோய் இருக்கு இல்லைங்களா, அம்மை நோய்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த 4 மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் வாங்குறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருவோம். இந்த பேம்ப்ளெட்டில் பேக் சைடில் மருந்து எப்படி கொடுக்கணும், இம்யூனிட்டி பூஸ்டர் எப்படி கொடுக்கணும், காஃப் சிரப் சளி மருந்து எப்படி கொடுக்கணும்ன்ற முழு தகவலுமே இதில் இருக்கும். சரிங்களா? யார் ஆர்டர் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேம்ப்ளெட் கொடுத்துருவோம். முன் பக்கத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். பின்னாடி பக்கத்தில் அந்த மருந்தை நோய் வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி கொடுக்கணும், இன்கேஸ் நோய் வந்து குறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு, வெள்ளை கழிச்சல் வந்து குறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு, இல்லை சளி பிரச்சனை வந்து வாயை திறந்து மூடிக்கிட்டு ரொம்ப மூச்சு விட சிரமப்பட்டு உட்காந்துருக்குன்னா அதுங்களுக்கும் எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுத்தா சரியாகும் அப்படின்ற முழு தகவலும் இந்த பேம்ப்ளெட்ல இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை அனுப்பி கொடுப்பேன். இங்கே எல்லாமே போட்டு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஜென்ரலாக நான் உங்களுக்கு அதை அனுப்பி கொடுத்துருவேன். இருந்தாலும் நான் நேரடியாக உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், எப்படி கொடுக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை காய்ச்சல் வந்திருக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோழி குறுக்கிட்டு நின்றுட்டு இருக்கு, என்ன பிரச்சனைன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இம்யூனிட்டி பூஸ்டரில்
சின்ன கோழியா இருக்கு, ஒரு 2 மாசத்துக்கு மேல இருக்குன்னா 1 ml நீடில் மூலியமா எடுத்துக்கங்க. நீடில்ன்றது ஒரு நிமிஷம். இது மாதிரி மெடிக்கல்ல கேட்டு வாங்கிக்கோங்க. இதுல 1 ml மேல போட்டிருக்கும். 1 ml இதுல எடுத்துட்டு வாய் கோழியை பிடிச்சி வாய் அழகா தூக்கி வாய் வழியா மூச்சு முட்டாம டிராப்பா அந்த நாக்குல படுற மாதிரி உள்ள கொடுத்து விட்டுருங்க. நேரடியா நோய் வந்துருச்சு குடிக்கிட்டு இருக்குன்னா. அதுக்கப்புறம் காஃப் சிரப் எடுத்துங்க. காஃப் சிரப் எடுத்து இதுலயுமே 1 ml எடுத்து வாய் வழியா நீடில் மூலியமா வாய் வழியா நேரடியா கொடுத்து விட்டுருங்க. காலையில ஒரு வேளை கொடுங்க, பொழுதுக்கு ஒரு வேளை கொடுங்க. எழுந்து நிக்க ஆரம்பிச்சிரும், தீனி எடுக்க ஆரம்பிச்சிரும். இருந்தாலும் உள்ள வைரஸ் உடைய பாதிப்புகள் இருக்கிறதுனால அடுத்த நாளும் கொடுங்க. அதுக்கு அடுத்த நாளும் காலை மதியம் காலை பொழுதுக அப்படின்னு ஒரு 3 வேளை கொடுத்துங்க. காலை மாலைன 2 வேளை 3 நாளைக்கு கொடுங்க. கம்ப்ளீட்டா சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா வெளியில விட்டுருங்க. முதல்ல கோழி நோய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னா முதல்ல தனிமைப்படுத்துங்க. மற்ற கோழி கூட சேர விடாதீங்க. நீங்க நினைக்கக்கூடிய இந்த வெள்ளை காய்ச்சல், அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த சளி, அம்மை, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு உயிர்கொல்லி நோய். வந்தா வந்து வெள்ளை காய்ச்சலும் ரொம்ப மோசமானது. அது வந்துச்சுன்னா கோழி வந்து சாகடிச்சிடும். பண்ணையில் வந்துன்னா காத்துலேயே ஸ்ப்ரெட் ஆகும். இது இங்கே தான் பக்கத்தில் தானே கவுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வந்துச்சுன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தூரமா எடுத்துட்டு போயிட்டு வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 200 அடி டிஸ்டன்ஸ்லயாச்சும் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் பரவாது. வாய் வழியா டைரக்டா இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தீனி எடுக்க முடியாம இருந்துச்சுன்னா குளுக்கோஸ் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். அதுல எல்லாமே இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் எல்லாமே பார்த்துக்கும், பிரச்சனை இருக்காது. தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை கொடுத்தாலுமே ஒரு 2-3 ஹவர்ல தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும், தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும், அது வேலையை அது பார்க்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து மருந்து கொடுத்தீங்கன்னா நார்மல் ஆயிடும். கோழி இறக்காது. மெயினா கோழி சாகாது. நம்ம கிட்ட இந்த மருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா சாகாது. ஓகேங்களா? இதுவே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், பிஃபோரு, அதுக்கடுத்து செகண்ட், தேர்ட் ஸ்டேஜ் இப்படிலாம் போகும்போது ஸ்டேஜ் மாற ரொம்ப முடியாத கண்டிஷன்ல நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யுது. அதையும் ஓப்பனா சொல்லிடுறேன். சரிங்களா? இது எல்லாமே மூலிகை தான். மூலிகைனால தயாரிக்கப்பட்ட மருந்து தான். இது உள்ள போயிட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் அது டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா நார்மல் ஆகும். நோய் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர்லேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரொம்ப முத்தின ஸ்டேஜ்லனா ஒன்றும் பண்ண முடியாது. இது நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய முறை. இதுல எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய கோழி வந்து 1 நாள் முதல் 2 மாசத்துக்குள்ள இருக்குன்னா அதுக்கு எப்படி கொடுக்கணும், 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குன்னா அதுக்கு எப்படி கொடுக்கணும், 6 மாசத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி கொடுக்கணும்ன்ற 3 வேரியேஷன்ல கொடுத்துருக்கோம். இப்ப எனக்கு நோயே இல்லைங்க, இதுக்கப்புறம் எனக்கு நோய் வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேட்கறவங்களுக்கு இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கு பாத்தீங்களா? இம்யூனிட்டி பூஸ்டர்ல திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி. நான் இப்போ 3 லிட்டர் வைப்பேன்னா 3 மூடி, 5 லிட்டர் வைப்பேன்னா 5 மூடி தண்ணியில கலந்து கொடுக்கணும். இது 1 மூடின்றது 5 ml. இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான கால்சியம் சத்து, புரோட்டீன்ஸ், எல்லா எனர்ஜியும் கிடைச்சிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் B2, B6, B12 இது எல்லாமே இருக்கு. கால்சியம் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பயப்படவே தேவையில்லை. முட்டை அந்த தோல் முட்டை போடுறது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது. உடல் வெயிட் ஏறதுக்கு இந்த மருந்து தாராளமாக நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? டெய்லியும் குடிக்கிற தண்ணியில 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி, 5 லிட்டர் தண்ணிக்கு 5 மூடி, 10 லிட்டர் தண்ணினா 10 மூடி கலந்து வைக்கணும். திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். அதுதான் இதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். சனி ஞாயிறு வாரத்துல 7 நாள்ல 5 நாள் இதை கொடுத்தாச்சு. சனி ஞாயிறு மட்டும் காஃப் சிரப், இதுவும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி, 2 லிட்டர் தண்ணினா 2 மூடி, 5 லிட்டர் தண்ணினா 5 மூடி. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கலந்து வைக்கணும். நான் மருந்து கலந்து வச்ச தண்ணி அடுத்த நாள் கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்க கூடாது. நைட்டு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஆயிருக்கும். கோழிங்க போயிட்டு வாய் வச்சுட்டு வந்து அதுல வாய வைக்கும், காலை வைக்குங்க. அது எல்லாம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முன்னெச்சரிக்கையா அது நைட்டு குடிக்குதுங்களா, அடுத்த நாள் காலையில எழுந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை கவுத்து விட்டுருங்க. ட்ரிங்கரை கிளீன் பண்றங்க. தினமும் புது தண்ணி வைங்க. புதுசா அதுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கலந்து வைங்க. அது மதியத்திலே காலி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வெறும் தண்ணி கூட வைங்க, தப்பு கிடையாது. ஆனா அடுத்த நாள் போகும்போது புது தண்ணி குடிக்கிற மாதிரி பாருங்க.
மழை காலத்தில் தண்ணியை சுட வச்சு கொடுங்க. 100% நோய் வராது. ஓகேங்களா? நோய் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய முறை இதுதான். இப்படி கொடுத்தீங்கன்னா நோய் வராது. ஒரு மாதம் 30 நாள் கண்டினியூவாக கொடுங்க. அதுக்கடுத்து 1 விட்டு 1 நாள் கொடுங்க. அதுக்கடுத்து வந்து 2 days ஒன்ஸ் கொடுங்க. அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு வாங்க. நோய் வருதுன்னா திருப்பி வந்து டெய்லியும் வைங்க. சரியா? இது கொஞ்சம் கூட கொடுத்துட்டாலோ இல்லை குறைய கொடுத்துட்டாலோ உங்களுக்கு பிரச்சனை வராது. இது ஏன்னா இயற்கை மூலிகைன்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் இதில் வராது. இதுதான் கொடுக்கக்கூடிய முறை. நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பை உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். நீங்கள் அதிலே படித்து பார்க்கலாம். அதுலேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது இம்யூனிட்டி பூஸ்டரும் காப் சிரப்பும் எப்படி கொடுக்கணுன்றத பார்த்தாச்சு. மேலே இருக்கிறது எல்லாமே இம்யூனிட்டி பூஸ்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா காப் சிரப். காப் சிரப்பில் 500 ml இருக்கு. அதுக்கு அடுத்தது 200 ml இருக்கு. ஓகேங்களா? இதில் போட்டிருக்கும் பாருங்க அந்த ஃபோட்டோஸ்லாம். கோழி தலை வீங்கி போடுறது, கொரைசா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாயை கலந்து மூடுறது, அப்படியே குளிரிட்டு இப்படி குன்னிட்டு உட்காந்துருக்கும். அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காப் சிரப்பு சரி செய்யும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தா இது என்ன சரி செய்யுன்றதையும் நான் சொல்லிடுறேன். வெள்ளை கழிச்சல், இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சரி செய்யணும்னா வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், பச்சையா கழியும், இது மாதிரி கழிச்சல் சம்பந்தமான குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சரி பண்ணும். விட்டமின் குறைபாடு, சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய வெயிட் ஏறாமல் அப்படியே வெயிட் லாஸாக இருக்கிறது, அதுக்கடுத்தது சுக்கா, முட்டை தோல் முட்டைறது, இது எல்லாத்தையும் சரி செய்யும். இது ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளே வராது. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நோய் ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் ஏதாச்சும் வெளியிலேருந்து கொண்டு வர கோழினால நோய் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கோழி அவ்வளோ சீக்கிரத்தில் சாகவே சாகாது. அதுங்காட்டியும் உடனே டைரெக்டாக மருந்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கோழி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடலாம். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய பெனிஃபிட்ஸு. நோயே இல்லாமல் உங்களுடைய பண்ணையை ரன் பண்ண முடியும். 95% வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு நோய் இறப்பு இருக்காது. நான் இப்போ ஒரு நாள் கோழி குஞ்சு வாங்கி வந்திருக்கேன், நான் எண்ணெயிலேருந்து கொடுக்குன்னு கேட்டினா 1 டேலேருந்து நீங்கள் தண்ணியில் கலந்து வைக்கலாம். அதுக்கு வேண்டிய அளவு அது குடிச்சுக்கும், தண்ணி குடிச்சுக்கும். சின்ன கோழிங்க அப்படின்னும் போது 1 லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வேண்டிய அளவு அது தண்ணி குடிச்சுக்கும். இது இம்யூனிட்டி பூஸ்டருடைய வேலை. ஓகேங்களா? என்னென்ன நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க. வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், பச்சையா கழியிறது, தோல் முட்டைறது, அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறது, எடை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கிறத எடை கூடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணோம். அம்மை வராமல் பார்த்துக்கும். இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு 7 விதமான பிரச்சனைகளை இந்த மருந்து சரி செய்யும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காப் சிரப், சளினால வரக்கூடிய மண்டை வீக்கம், வாயை திறந்து போடுறது, குன்னிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, சளி அதிகமாயிடுச்சுன்னா அந்த கொரைசான்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கண்ணில் மட்டும் வெள்ளை கலர்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு கண்ணை மூடிக்கும். இதெல்லாம் அதிகபட்ச சளியினால ஏற்படக்கூடிய தாக்கம். நம்ம வாரத்தில் 2 நாள் வைக்கும் போது இது மாதிரியான பிரச்சனைலாம் வராது. சளியை சுத்தமாக அறுத்துரும். சரிங்களா? இதில் வந்து ஒரு 15 விதமான மூலிகைகள் போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிடும். ரிசல்ட் அப்படி எடுத்திருக்கோம். வீடியோ கீழே நீங்கள் பாருங்க, ரிசல்ட் வீடியோ பாருங்க. கோழி எப்படி இருந்தாலும் சரியாயிடும். ஓகேங்களா? அப்புறம் செரிமான பிரச்சனை, இந்த இடத்துல அந்த இறப்பை குழி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ட தீனி அப்படியே இங்கே தேங்கி நிற்கும். அது செரிமானம் ஆகாமல் அப்படியே நிற்கும். அது எல்லாத்தையும் இந்த மருந்தும் சரி செய்யும். அதுக்கான மூலிகைகளில் இதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, இதுதான் இந்த மருந்துடைய பெனிஃபிட்ஸ். மெயினாக கோழி சாகாது. உங்களுடைய கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாகாது. சண்டை சேவலாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிமூக்கு, விசிறிவால் எது வேணால் எடுத்துக்கோங்க. நார்மல் நாட்டுக்கோழி, கைராளி, சிறுவடை, பெருவடை, இது மாதிரி எந்த கோழியாக இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆடுங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா இதை கொடுத்தீங்கன்னா பக்காவாக கேட்கும். ஒரு ஆட்டுக்கு 5 ml காலையிலையும் பொழுதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ml கொடுத்தோன்னா இந்த செம்மறி ஆட்டுக்கு, வெள்ளாட்டுக்கு மூக்கில் சளி ஒழுவும், தும்பிகிட்டே இருக்கும், அதுங்களுக்குலாம் இதை கொடுத்தீங்கன்னா பக்காவாக ரிசல்ட் கேட்கும். வெயிட் ஏறல அப்படின்னா அந்த ஆட்டுக்கு இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா நல்லா கேட்கும். சரிங்களா? ஸோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. காடைக்கு கொடுக்கலாம், லவ் பேர்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. ரேசிங் பீஜியனுக்குலாம் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தோன்னா 1 முடி கலந்து வைங்க, சூப்பராக இருக்கும். கர்ணாபுரம் அதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வின் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதை எல்லாமே இதுக்கு எப்படி கொடுக்கணுன்றதை நான் இதில் கொடுத்துட்டேன். இதே மெத்தடு தான் உங்களுக்கு இந்த புறா, காடை, வாத்துக்கு, கின்னி கோழிக்கு, லவ் பேர்ட்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மெத்தடும் இதில் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? இந்த மெத்தேடை தான், வேற ஒன்றும் கிடையாது. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 முடி கலந்து விடுங்க,
நோய் வந்தால் சிரிஞ்சு மூலிமா வாய் வழியாக டைரெக்டாக கொடுங்க. இதனால ஒன்றும் ஆகாது, சரியாகிடும். எல்லாமே இயற்கை மூலிகை தான். இதில் எந்த விதமான கெமிக்கலும் நாங்கள் போடலை. தாராளமாக நம்பி நீங்கள் பயன்படுத்தலாம்.